ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுப்பு கிரியேஷன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம அரிசி மாவு பூரியும் உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலும் செய்யலாம். அதுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம், மாவு எடுத்து வச்ச கப்புலேயே அரை கப்புக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கு. கடாயை அடுப்பில் வச்சு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பையும் இதிலே போட்டுடலாம். தண்ணி நல்லா கொதிக்கணும். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அந்த மாவை கொட்டி நல்லா கலக்கி விட்டுக்கலாம் தண்ணியோட. மைதா மாவு கோதுமை மாவில் செய்கிற பூரி போல் இதுவும் நல்லா இருக்குது. எப்போவும் மைதா மாவு கோதுமை மாவில் தான் நம்ம செய்வோம். இதுபோல் அரிசி மாவில் செஞ்சால் நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல வாசமாகவும் இருக்குது. சீரகம் சேர்க்கறதுனால நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இப்போ அந்த மாவு கொஞ்சம் ஆற வச்சாச்சு. ஆறுனதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு சீரகத்தை சேர்த்து நல்லா தண்ணி தெளித்து கெட்டியாக பிசையணும். இதுபோல் நல்லா கெட்டியாக பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். உருட்டினதை ஒரு பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவிட்டு அதுக்குள்ளே வச்சு இது போல் தேய்ச்சோம்னா நம்ம ஈஸியாக பூரி போட்டுக்கலாம். இது ஏன்னா மாவு அரிசி மாவு கொஞ்சம் ஒட்டும். அதனால் இது போல் பண்ணோம்னா நம்ம மாவு போட்டு தேய்க்க வேண்டியதில்லை. பாருங்கள், இதெல்லாம் இப்படி தேய்ச்சிட்டு நம்ம ஒரு மூடி வச்சு அளவாக வெட்டிக்கலாம். இது ஒரே திக்னஸ் வர மாதிரி எல்லா பக்கமும் வர மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் சூடான எண்ணெயில் இந்த பூரியை போட்டு நல்லா நம்ம கோதுமை பூரி செய்கிற மாதிரியே அமுத்தி கொடுத்து பொரிச்சிக்கலாம். சீரகம் சேர்த்து செய்கிறதுனால ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இதோட இன்னொரு பூரி செஞ்சுக்கலாம். நம்ம அதே போல் தான் மாவு பிசையணும். என்ன கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுட்டு அதுக்கு மாவு கொட்டி கலந்துட்டு அப்புறம் பிசையணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இதுக்கும் அந்த பூரிக்கும். ஆனால் டேஸ்ட்டும் வாசமும் நல்லா இருந்தது. இதுபோல் நம்ம எல்லா பூரியும் சுட்டு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு பட்டாணி உருளைக்கிழங்கு மசால் செய்கிறதுக்கு 2 வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கியிருக்கு, 4-5 பூண்டு பல் தட்டியிருக்கு, இஞ்சி ஒரு இன்ச்சுக்கு எடுத்து வச்சுருக்கு, 2 பச்சை மிளகா, பட்டாணி கொஞ்சம் உரிச்ச பட்டாணி, அதுபோக கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கு. இப்போ கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கலாம். இப்போ நம்ம சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்தோம்னாலும் இந்த கடுகோடு சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் பட்டாணியும் தவிர எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் வதக்கிக்குவோம். நல்லா கொஞ்சம் கண்ணாடியாட்டம் ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வைக்கணும். இப்போ பாருங்கள், கண்ணாடியாட்டம் வந்துடுச்சு. தண்ணி கொஞ்சம் ஊற்றி வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வேகிற மாதிரி கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் பட்டாணியும் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு மசாலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். மஞ்சப்பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டு கொஞ்சம் வேக விடணும். பட்டாணி, பச்சை மிளகாயில் இருக்க காரம் இறங்குற அளவுக்கு. இப்போ 2 உருளைக்கிழங்கை குக்கரில் வச்சு வேக வச்சு தோல் உரித்து இதுமாரி எடுத்து வச்சுருக்கு. பொட்டுக்கடலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து மிக்சியில் போட்டு பவுடராக பண்ணி வச்சுருக்கு. கொத்தமல்லி அரிஞ்சு வச்சுருக்கு. இப்போ பாருங்கள், பட்டாணி இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து மசிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்குல உப்பு காரம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இந்த நுணுக்கி வச்சுருக்க பொட்டுக்கடலை பொடியை போட்டுக்கலாம். கரம் மசாலா சேர்க்குறதா இருந்தாலும் கொஞ்சம் இப்போ அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். தேவைப்பட்டால் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்குவோம். பொட்டுக்கடலை பொடி போட்டோன்னா மசால் ரொம்ப திக்காயிடும். அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம்.
சேர்த்து கலக்கி விட்டு கொதிக்க வச்சுட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தூவி இறக்குனோம்னா மசால் ரெடி. இது ரொம்ப காம்பினேஷன் நல்லா இருந்தது. நீங்களும் இந்த பூரியும் இப்படி மசாலும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.